रहमतुल्लाहि बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा वख़लक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக। அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக। பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம்। எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன்। அன்புள்ள சகோதரிகளே, இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே முன்மாதிரி நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறும் படிப்பினையும் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன்। அன்புள்ள சகோதரிகளே, இந்த தலைப்பை நான் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களை பொறுத்தவரை இஸ்லாமிய அக்கீதாவின் ஒரு பகுதியாக நமக்கு வரையறுத்திருக்கிறார்கள்। ஏன் இஸ்லாமிய அக்கீதாவின் ஒரு பகுதி நபித்தோழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எந்த நபித்தோழரை ஒருவர் காஃபிர் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவார்। ஏனென்றால் அல்லாஹ் சில நபித்தோழர்களை சுவனவாசி என்று சொல்லியிருக்கிறான்। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபித்தோழர்களை சுவனவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள்। இப்படி அந்த நபித்தோழர்கள் குறித்து ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இருக்கிறது। இப்படி அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சொல்லப்பட்ட சாட்சி சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்கள் குறித்து நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் மீது நேசம் இல்லை என்றால், அவர்களை பற்றி சரியான அவர்கள் மீது அன்பு இல்லை என்று சொன்னால், அவர்களை எந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் பார்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்கிறது। இன்னும் சொல்ல போனால் அவர்கள் குறித்தான ஒரு தவறான ஒரு பார்வை நம்ம இஸ்லாத்தை விட்டே வெளியேறுகிற அளவிலே நபித்தோழர்கள் குறித்து ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம்। எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்று கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்திலே வழிகட்டவர்கள் ஷியாக்கள் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களை சார்ந்தவர்கள்। அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களை முன்னிலைப்படுத்தினார்கள்। அப்ப இந்த வரலாற்றை தொகுக்கக்கூடிய இமாம்களாக இருந்தாலும், இந்த வரலாற்றை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும்,
அந்த இடத்திலே ஷியாக்கள் நின்றிருந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறி இருக்க மாட்டார்கள். ஏன்னா அபூபக்கருக்கு முன்னாடி கொடுக்கணும் இந்த மாதிரி கருத்தை வைத்திருந்தால். ஆனா அதுக்கு மாற்றமாக என்ன கருத்து சொன்னார்கள் என்று கேட்டால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காஃபீர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபீர், இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் அவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க என்ற கொள்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால்தான் ஷியாக்களை பற்றி எந்த இமாம்கள் பேசினாலும் அவங்கள காஃபீர்னே ஃபத்வா கொடுத்துருவாங்க. மற்ற ஹவாரிஜிகளை பொறுத்தவரை கூட அவங்க காஃபீரா இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்கிறது. எத்தனையோ இஸ்லாமிய வழிகட்ட கூட்டங்களுக்கு கூட காஃபீர் என்கிற ஃபத்வாவை சாதாரணமாக கொடுத்து விட மாட்டார்கள். ஆனா ஷியாக்களுக்கு ஏன் கொடுத்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் நபி தோழர்களை அனைவரின் காஃபீர் என்கிற பட்டியலிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நபி தோழர்களை நேசிப்பது என்பது ஈமானின் அக்கீதாவின் ஒரு பகுதியாக நமக்கு கொண்டு வந்திருப்பதை ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே நபி தோழர்கள் குறித்து நாம் அதை தெரிந்து கொண்டிருக்க பொழுது எப்படி இஸ்லாமிய அக்கீதாவுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள், எப்படி திருமறை குர்ஆனிலே அவர்கள் போற்றப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், எப்படி அவர்கள் முன்மாதிரிகளாக நமக்கு வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த வாழ்க்கையை அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு செய்திகளை நாம் கேள்விப்படுகிற நேரத்திலே, அதை படிக்கிற நேரத்தை, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுகிற நேரத்திலே நம்முடைய ஈமான் அதை கண்டிப்பாக உயர்த்துவதற்கு நபித்தோழர்கள் மிகப்பெரிய காரணமாக இருப்பார்கள் என்பதை சந்தேகமில்லாமல் நமக்கு நபிமொழிகள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனால்தான் நபிமொழிகளை பொறுத்தவரை எத்தனையோ நபித்தோழர்கள் செய்த தியாகம் குறித்து பேசப்பட்டிருக்கும், எத்தனையோ நபித்தோழர்கள் செய்த தர்மம் குறித்து பேசப்பட்டிருக்கும், எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாறு குறித்து பேசப்பட்டிருக்கும். வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு மட்டும் பேசப்படல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறோடு அந்த காலத்திலே அவர்கள் செய்த தியாகம் பேசப்படுகிறது, அவர்கள் செய்த தர்மம் பேசப்படுகிறது, அவர்கள் செய்த இபாதத்து பேசப்படுகிறது, அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பது பேசப்படுகிறது. அனைத்தும் ஹதீஸ்களிலே வருகிற காரணத்தினால் இஸ்லாமிய அக்கீதாவின் ஒரு பகுதியாக நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை அடிப்படையாக நாம் மனதிலே வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு சில படிப்பினைகளை மட்டும் இன்றைக்கு தினம் நான் உங்கள் முன்னிலையிலே நினைவுபடுத்துகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால் சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே 10 நபித்தோழர்களை சொல்வார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா என்று 10 நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே செய்திகளிலே சொல்லுவார்கள். அந்த 10 நபித்தோழர்களில் முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுவனவாசி என்று இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அறிவித்தார்கள். அப்ப பாரு, எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால் சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை திருமறை குர்ஆனிலே 2 வசனங்கள், நம்ம குர்ஆனை படிச்சு பார்த்தா தெரியும், 30 ஜுசுக்கள், ஒட்டுமொத்த அகில மக்களுக்குமான நேர்வழி. அதிலே இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மொழி பேசக்கூடியவர்களை, எத்தனையோ நாடுகளை கடந்து, எத்தனையோ இனங்களை கடந்து எல்லா மக்களுக்கும் அது நேர்வழி காட்டியாக இருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எவ்வளவு செய்திகளை பேசணும். அந்த திருமறை குர்ஆனில 2 வசனங்கள் சம்பந்தமாக நீங்கள் படித்து பார்த்தால் அந்த 2 வசனங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்விலே நடந்த சம்பவத்தை, அவர்கள் வாழ்விலே நடந்த ஒரு பின்னணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நினைவுபடுத்தி இருப்பான். அப்ப திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் என்று சொன்னால் எல்லா நபித்தோழர்களும் திருமறை குர்ஆனை நினைவுபடுத்தல. நீங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 நபித்தோழர்களை மட்டும்தான் அல்லாஹ் அப்படி வரலாற்றின் பின்னணியிலே பேசியிருப்பான்.
அந்த 2-3 நபித்தோழர்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே போல அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உஹது மலையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அந்த உஹது மலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப உஹது மலை ஆட்டம் காண்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உஹது மலையே ஏன் நீ அசைகிறாய்? உன்னிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், உன்னிடத்திலே ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக் என்றால் உண்மைப்படுத்துபவர், உண்மையாளர் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்புகளை அந்த இடத்திலும் சொன்னார்கள் என்பதை நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தேடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை. அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோட்டத்துல அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோட்டத்துக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தா அந்த தோட்டத்துக்கு ஒரு காவலாளி இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காவலாளியை நியமித்து விட்டு தான் அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அனுமதி கேட்டார்கள். அந்த காவலி, இருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் அனுமதி கேட்டு வருகிறேன் என்று அந்த காவலாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போகிறார்கள். போய் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் எல்லாம் வந்திருக்கிறாங்க, உங்களை பார்ப்பதற்காக அனுமதி கேட்கிறார்கள், அவர்களுக்கு நான் அனுமதி கொடுக்கவா என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அனுமதி கொடுங்கள், அனுமதி கொடுத்து விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் சுவனவாசி என்று அவரிடத்தில் இந்த செய்தியும் சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொன்னார்கள். உடனே காவலாளி அதே போல அபூபக்கர் சித்திக் அவர்களை அழைத்து, நீங்கள் சுவனவாசி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உங்க சொல்ல சொன்னார்கள், நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று அந்த காவலாளி அனுமதி கொடுத்த செய்திகள் நம்ம நபிமொழிகளே பார்க்கிறோம். இப்படியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயாலே சுவனவாசி என்று சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த சிறப்புகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை பொறுத்தவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய உண்மையான பெயர் என்ன என்று கேட்டால் அப்துல்லாஹ் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். பெரும்பாலும் அவருடைய உண்மையான பெயர் தெரியாது. அதற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பிறந்த பொழுது அபூபக்கர், அதாவது கன்னியின் தந்தை என்ற பெயரிலே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் சித்திக் என்ற பெயரும் மக்களால் சூட்டப்படுகிறது. எனவே இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட மனம் கொண்டவராக இருந்தார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள், இஸ்லாத்தை சொன்னார்கள். இஸ்லாத்தை சொன்ன நேரத்தில் மக்களிலே 3 பிரிவினர்கள் இருந்தார்கள். முதல்ல யாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வை திட்டுறவங்க, பேசுறவங்க, இஸ்லாம் வளரக்கூடாது என்று கடுமையாக திட்டியவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம், கடைசியில சேர்ந்து கொள்ளலாம், சில பேர் அப்படி அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது ஒரு சாரார் யார் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த மூன்றாவது சாராரில் உள்ளவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுது உடனே ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அறிவிக்கிறான். ஹிரா குகையில வஹியை அறிவிச்சு அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு சொல்லுங்க என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய எல்லா உறவுகளையும் கூட்டி இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தியை சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஊரிலே இல்லை. அவர்கள் வியாபார நிமித்தமாக யமன் தேசத்துக்கு போயிருந்தார்கள். அப்ப போன என்ன நடக்குது, அந்த செய்தி சொன்ன பொழுது அபு ஜஹில் போன்ற பெரும் அந்த மக்கத்து குறைஷி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஊரிலே இல்லை.
இன்னும் சொல்ல போனா இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த ஊரிலே எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு பெரிய செல்வந்தராக பார்க்கப்பட்டவர். நம்ம ஊருக்குள்ள நம்ம ஒரு 10 பேரை சொல்லுவோம்ல, இப்ப கம்பத்துல யாருங்க பெரிய செல்வந்தர்னா ஒரு விரல் விட்டு ஒரு 2-3 பேர்த்த சொல்லுவோம். நல்ல பணக்காரருங்க, நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காரு, நல்ல மனசு உள்ளவரு, யாரு காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சில பேரை அப்படி சொல்லுவோமே. அந்த மாதிரி அந்த மக்கத்து குறைஷிகளிலே பெரிதாக மதிக்கப்பட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், உயர்ந்த குலத்திலே அவர்கள் இருந்தார்கள். அந்த மக்கத்து குறைஷிகள் எந்த ஆலோசனைகளை கேட்டாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆலோசனை கேட்டுவிட்டுத்தான் அந்த ஒரு செயலையும் எடுப்பார்கள். அந்த இடத்திலே மதிக்கப்படக்கூடியவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழராகவும் இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இல்ல, அதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், உற்ற தோழர்களாகவும் அந்த முன்னாடியே இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியெல்லாம் சொன்னாங்களா, அபூபக்கர் சித்திக் வேற வெளியூர்ல இருக்காங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அபூபக்கர் வரட்டும், அபூபக்கருடைய தோழர் என்ன சொல்லுகிறார் என்பதை அபூபக்கரை வச்சு நம்ம முடிவெடுத்துக்கிறோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வருவதற்காக காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க எல்லாரும் அபூஜஹல், உத்துபா, ஷைபா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போய் கேட்கிறாங்க, உங்களுடைய தோழர் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? என்ன சொன்னாரு? கிண்டலாக சொல்லுகிறார்கள். ஏதோ அவர் அல்லாஹ்வுடைய தூதராம், ஏதோ வானத்திலிருந்து ஜிப்ரீல் வந்தாராம், அவரிடத்திலே சில செய்திகளை சொன்னாராம் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தோழரை நீங்க சொல்லி கண்டிச்சு வைங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். அப்ப உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போகிறார்கள். போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், சொல்லுங்க, அப்படி என்ன நீங்க சொல்றீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கிறேன் என்ற இந்த கலிமாவை, இந்த ஏகத்துவ செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கலிமாவை சொன்ன மாத்திரத்திலே உடனே ஏற்றுக்கொண்டார்கள். மீண்டும் அவர்கள் கலிமா சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, ஏன் நுழைந்தார்கள் தெரியுமா? அவர்கள் நபிகளாரை பார்த்திருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 வருட வாழ்க்கை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கண்களுக்கு முன்னால் வருகிறது. அவர் உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அவர்கள் இதுவரைக்கும் எந்த பொய்யையும் அவர்கள் பேசியதில்லை. இதை சொல்வதனால் எந்த பலனும் இல்லை. அவர் ஒரு அடிமை இல்லை, பெரிய குலத்திலே இருந்தவர். அதை வைத்து அவர் பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது கண்டிப்பாக அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே உண்மைப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களை, உண்மைப்படுத்தினார்களே. ஏதோ ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர் வந்த பிறகு உண்மைப்படுத்தவில்லை. எப்போது உண்மைப்படுத்துகிறார்கள் தெரியுமா? இந்த செய்தியை அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா, இயல்பாகவே சிலை வணக்கம் செய்யக்கூடாது, சிலை வணக்கம் தவறு என்று உணர்ந்திருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சாரம் பண்ணத அவர் ஒரு கிராமவாசியாக இருந்து கேள்விப்படுகிறார். எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திச்சிடணும் என்று அலைந்து திரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வழியாக சந்தித்து விடுகிறார். சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த செய்திகளை எல்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு அதிலே ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க இப்படி இஸ்லாத்தை சொல்லுகிறீர்கள், இந்த இஸ்லாத்துக்குள்ளே இப்போது யார் நுழைந்திருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே சொன்னால் அதை நீங்கள் பகிரங்கப்படுத்த கூடாது, அதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது என்று சொன்னால் சொல்லுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடிமையும் ஒரு சுதந்திரமானவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, ஒரு அடிமை என்று சொன்னார்களே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு,
ஒரு சுதந்திரமானவர்கள் என்று சொன்னார்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை தவிர வேறு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரிகளே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு, பெண்களிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள், எந்த இடங்களெல்லாம் அவர்கள் கட்டி காப்பாற்றினார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மறைமுகமான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய வீட்டிலே? அர்க்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் தான் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டு செய்தி சொல்லுகிறார்கள். ஒரு சில அடிமைகளாக சில மக்கள்கள் ஒன்னு ரெண்டு பேராக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீட்டிலே வைத்து மறைமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்துல ஒரு சில மக்கள் வந்திருக்கிற இந்த நேரத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். நபியே, அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை நீங்கள் பகிரங்கமாக எடுத்து சொல்லுங்க, அந்த மக்களை நோக்கி அழையுங்கள் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் நினைக்கல. இதுவரையும் மறைமுகமாக செய்து கொண்டிருந்த இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உடைக்க அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹி வந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க பிரச்சாரத்துக்கு தயாரான பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் என்னையும் நான் பகிரங்கப்படுத்துகிறேன், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் மக்காவிலே அந்த கஅபத்துல்லாவிலே ஏறி சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் பகிரங்கப்படுத்துகிறார்கள். பகிரங்கப்படுத்தினால் அன்புள்ள சகோதரர்களே, சாதாரண அடி அல்ல, அதை பகிரங்கப்படுத்துவதை பொறுத்து கொள்ள முடியாத மக்கத்து குறைஷிகள் அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு பக்கத்திலே நபிகளார் அடிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடித்து 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 மூச்சில்லாத குறையாக அடித்து மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்த அந்த இரண்டு பேரும் அவர்களை எடுக்க ஆள் இல்லை. அவர்கள் குடும்பத்துக்கு தகவல் வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய குடும்பம். இரண்டு குடும்பங்களும் காபாவின் மீது ஆணையாக எங்கள் தந்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குடும்பத்தார்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தந்தையை அடித்தவர்களை பழிவாங்காமல் விட மாட்டோம். அந்த மாதிரி சத்தியம் பண்ணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். ரத்தம் தோய்க்க மயங்கிய நிலையிலே வீட்டுக்கு அழைத்து சென்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக ஒரு கட்டத்திலே கண் விழிக்கிறார். குடும்பத்தார்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள், தாய் இருக்கிறார், மகள் இருக்கிறார். ஆனால் கண் விழித்த அடுத்த நொடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட வார்த்தையை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அபூபக்கர் கேட்டார்களாம், என்னுடைய தோழர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தன்னை பற்றி நினைக்கல, தன்னை அடிச்சிருக்காங்க, பகிரங்கப்படுத்தி இவ்வளவு கஷ்டங்களை கொடுமைகளை சபிக்கல. என்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கண் விழித்து அடுத்த நொடி கேட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது எந்த அளவு கடந்த பாசம் வைத்தார்கள். என்ன ஆனாங்களோ, அவங்க தாய் சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் எழுந்து நடக்க கூடிய சூழலிலே தன்னுடைய தாயை கையிலே பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய தாயை அழைத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் என்ன ஆனார், அவ்வளவு அடித்தார்களே, என்ன ஆனார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தன்னுடைய தாயின் கைகளை பிடித்து சிரித்தபடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியம். நேற்றைக்கு அப்படி அடி வாங்கி என்ன நடந்திருக்கணும், அப்படி அடிச்சு உதச்சு கீழே போட்டு மயக்கமுற்ற நிலையில கிடந்த ஒருவர் பதறி போய் வர வேணாமா?
வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்களாம், அல்லாஹ்வின் தூதரே, இதோ என்னுடைய தாய், என்னுடைய தாய்க்காக நீங்கள் நேர்வழிக்காக அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று தாயின் கைகளை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய தாயாருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றார்கள், இதைவிட மகிழ்ச்சியான செய்தி உலகத்திலே எனக்கு வேற எந்த ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். தன் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அப்படி ஒரு மகிழ்ச்சி. அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நம்முடைய தாயோ தந்தையோ பிள்ளைகளோ தொழாமல் இருக்கிறார்கள். தொழணுமே நம்ம சொல்ல முடியல. எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் செய்கிறார்கள். மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யுங்க, நாளை மறுமையிலே நரகத்திலே இருப்பீர்கள் என்று நமக்கு சொல்வதற்கு மனமில்லை. நம்முடைய தாயோ தந்தையோ நேர்வழியில் இல்லை என்று சொன்னால் அதை பற்றி எந்த கவலையும் நமக்கு இல்லை. நமக்கு இருப்பதெல்லாம் உலக கவலைதான். நம்ம புள்ள நல்லா எப்படா சம்பாதிப்பான், நல்ல வேலைக்கு போவான், லட்சத்துல கோடிகள்ல பொருளவான், எதை எப்பயுமே அதை பற்றி நினைக்கிறோமே தவிர என் பிள்ளை தொலைவில்லையா, அவனை தொழுகலையாக மாற்ற வேண்டும், என் பிள்ளை இறைவனோடு தொடர்பில் இல்லையா, அவன் எப்படி இறை தொடர்போடு அவனை நான் மாற்றுவது, நாளை மறுமையிலே அவன் எப்படி ஜெயிக்க போகிறான் என்கிற கவலை எந்த தாய்க்காவது பிள்ளைக்காவது இன்றைக்கு நாம் அப்படி சிந்திக்கிறோமா? ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சிந்தித்தார்கள், தன்னுடைய தாய் நேர்வழிக்கு வர வேண்டும், தன் மகள் நேர்வழிக்கு வர வேண்டும், தன்னுடைய தந்தை நேர்வழிக்கு வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அன்றைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொன்ன பொழுது சில அடிமைகள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு தெரியும் அடிமைகள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் அந்த சமுதாயத்திலே பார்க்கப்பட்டார்கள். ஒரு அற்ப புழுக்களாக பார்க்கப்பட்டார்கள். தன் எஜமான் தன் அடிமையை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லா முழு உரிமையும் அவருக்கு இருக்கிறது. சந்தையில் வித்துட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட அடிமைகள், சுதந்திரமானவர்கள், வசதியானவர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட இஸ்லாத்தை நோக்கி தயங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய எஜமானுக்கு தெரிந்தால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி சில அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அதுதான் ஈமானுடைய உண்மையான சுவை. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் அடிமைகளாக பார்க்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை எல்லாம் இன்றைக்கும் எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அடிமையாக இருந்த காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த பாலை மண்களிலே சங்கிலியால் கொண்டு அவரை இழுத்து வரப்படுவார்கள். சிறு பிள்ளைகளினுடைய கரங்களிலே கல்லை கொண்டு எரிய வைப்பார்கள். அந்த நேரத்திலும் கூட பிலால் சொன்ன வார்த்தை அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். இப்படியெல்லாம் நடந்த கொடுமைகளை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளத்தால் தாங்க முடியவில்லை. தான் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் தன் சொத்துக்கள் அனைத்தையும் இந்த கஷ்டப்படுகிற இஸ்லாத்தை ஏற்றதற்காக அந்த அடிமைகளை அடிக்கிறார்களே, அவர்களை எப்படியாவது வெளியேற்றி சுதந்திரமானவர்களாக மாற்ற முடியும் என்று சொல்லி தன்னுடைய பெரும் பொருளாதாரத்தை அந்த அடிமைகளுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவருடைய உரிமையாளர் உமையா இப்னு கலப் இடத்திலே போய் பேசுகிறார்கள். பிலாலை என்ற கொடுத்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நம்ம 100 ரூபாய் மதிப்புள்ளதை சொல்லுவோமே, 1000 ரூபாய் தருவியா, அந்த மாதிரி 1000 தீனார்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த 1000 தீனார்களை அவர் உமையாவுக்கு கொடுக்கிறார். அப்போது உமையா சொன்னாராம், இதோ இருக்கிறானே இந்த பிலால், அற்பமான ஒரு பேர்ச்சம்பளத்துக்கு கூட என்னிடத்திலே தகுதி இல்லை, அதை கொடுத்தால் கூட நான் விட்டுவிடுவேன், எனக்கு 1000 தீனார்களுக்கா நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1000 அல்ல, நீங்கள் 2000 தீனார்கள் கேட்டாலும் நான் பிலாலுக்காக தந்திருப்பேன்.
அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை பாருங்கள், எண்ணத்தை பாருங்கள். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை தூக்கி எறிந்து இஸ்லாத்துக்காக அவரை அதிலிருந்து வெளியேற்ற விட வேண்டும் என்று தான் சம்பாதித்து தான் கஷ்டப்படுகிற எல்லா பொருளாதாரத்தையும் இஸ்லாத்துக்காக இழந்தார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நாம் நம்முடைய பொருளாதாரம் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு செல்வம் இல்லாத ஒரு அனாதை நிற்கதியாக நின்றிருப்போம். ஒரு காலத்துக்கு பிறகு அல்லாஹ் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான். எதற்காக? சோதனைக்காக. நீ ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் கொடு, சிறந்த வாழ்க்கையை கொடு என்று கேட்டீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான், உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை கொடுத்தான். கொடுத்த நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீர்களா என்று பார்க்கிற மக்கள் மத்தியிலே சில பேர் நன்றி கெட்டு நடப்பதை எல்லாம் பொருளாதாரத்தின் மூலமாக பார்க்கிறோமே. அன்புள்ள சகோதரர்களே, தான் சம்பாதித்த எல்லா பொருளாதாரத்தையும் இஸ்லாத்துக்காக இழந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெரும் அடிமைகளை, பெரும் ஆயிரக்கணக்கான தினார்களை கொடுத்து விடுவித்தார்கள். அதனால் தான் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நேசித்தார்கள் தெரியுமா? ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு வாய் தகராறு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய் தகராறு ஆயிருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக நடந்து கொள்றாங்க. கடுமையாக நடந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மீது தான் தவறு. ஐயோ, இப்படி வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க, நான் பேசுனது தப்பு தான், நான் பேசியிருக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், சொன்னதுதான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டுட்டோம், அவர் மன்னிக்க மாட்டாரு என்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போகிறார். எப்படி போகிறார் என்று கேட்டால், ஒரு ஆடையை மேலே இழுத்துக்கொண்டு வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நடக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தூரத்திலிருந்து பார்த்து, உங்கள் தோழர் அபூபக்கர் வந்து கொண்டிருக்கிறார், ஆடை உயர்த்தி வந்து கொண்டிருக்கிறார், ஏதேனும் அவசர வேலைகளாக இருக்குமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். வந்து நடந்த செய்திகளை எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டாங்க, மன்னிக்கிற நேரத்தில் நம்ம மன்னிக்காம போயிட்டோமே, தப்புதானே என்று அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை தேடி போகிறார்கள். போன அபூபக்கர் வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லைன்னு எங்க இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருப்பாங்க புரிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே அவ்வளவு கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால், முகெல்லாம் சிவந்துவிடும், முத்துக்களாக மாறிவிடும் என்று சொல்வார்களே, அவ்வளவு கடுமையான கோபம் எழுந்து அந்த நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இதோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய தோழர்களே, நான் இந்த இஸ்லாத்தை உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்ன பொழுது நீங்கள் எல்லாம் என்னை பொய்யறிந்தீர்கள். இதோ அபூபக்கர் இருக்கிறாரே, அவர்தான் என்னை உண்மைப்படுத்தினார், அவருக்காக எனக்காக அவரை நீங்கள் மன்னித்து விடக் கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை பேசியதை பார்த்து அபூபக்கரே தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படாதீங்க, தப்பு என் மேலதான், நான் தான் அப்படி சொல்லிட்டேன். அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசினால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு கோபம் வரும். நமக்கு வருது இல்லைங்க, நம்ம பிள்ளைய யாராவது பேசிட்டா கரெக்டா எப்படி கோபம் வருது. என் பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கு எப்படி பேசலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி திட்டலாம், எப்படி உச்சிக்கு போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு பாசம் யாருக்கு இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அபூபக்கர் சித்திக் எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு கொடுக்கல. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணத்துக்கு பிறகு இந்த செய்தியை அறிவிப்பவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அபூபக்கரை சொன்னார்களே, அவர்கள் மரணம் வரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மனம் நோகக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நாங்கள் ஈடுபட்டதில்லை.
அன்புள்ள சகோதரர்களை எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மேராஜுடைய பயணம், ஒரே இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அந்த பள்ளிவாசலிலே தொழுது 7 வானங்களுக்கு மேலாக போய் அல்லாஹ்வோடு உரையாடி சுவனத்தை பார்த்து நரகத்தை பார்த்து தொழுகையை கடமையாக்கி வாங்கி வந்த சம்பவங்கள் தெரியும். இதை அல்லாஹ் அந்த சமூக மக்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜ் பயணத்தை பற்றி சொன்ன பொழுது அபுஜஹல், உத்துபாஷ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறார்கள். என்ன ஒரு நைட்ல இங்கிருந்து பாலஸ்தீனத்துக்கு பைத்துல் முகத்தஸ்க்கு போனீங்களா, வானங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய முஸ்லிம்களுக்கு கூட அதிலே ஒரு சின்ன சலசலப்பு உண்டாகிறது. ஏன்னா ஒரு அற்புதமான செய்தி, அதிசயமான ஒரு செய்தி. அபூபக்கர்ட்ட வந்து சொல்றாங்க, உங்கள் தோழர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? வானத்துக்கு போனானா, அங்க இருக்க மக்களை பார்த்தாங்களா, அங்க பள்ளிவாசலுக்கு போனாங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எந்த வார்த்தையும் பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்று கேட்டார்கள். ஆம் சொன்னார்கள். அப்படி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சித்திக் உண்மையாளர், உண்மைப்படுத்துபவர் என்று அவருக்கு பெயர் வந்ததற்கான காரணமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அதனால் தான் சித்திக் என்கிற பெயரிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களாக அழைக்கப்படுகிறார்கள். அதே போல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கஅபத்துல்லாவை தொழுகைக்காக செல்லுகிற நேரத்திலே அங்கிருந்த மக்கத்து குறைஷிகள் சில பேர் கூடி அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அதிலே உக்பா இப்னு அபு முஐத் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அவருடைய கழுத்திலே துண்டை போட்டு இழுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நெரிக்கிறான். அதை பார்த்து அபூபக்கர் சித்திக் வேகமாக ஓடி அவர்களை காப்பாற்றி அவரிடத்திலே அபு முஐதிடத்திலே கேட்டார்கள், அபு முஐதே, அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னதற்காகவா அவரை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? இந்த வசனம் குர்ஆனுடைய 40வது அத்தியாயம் 28வது வசனத்திலே ஃபிரௌனுடைய காலத்திலே ஒரு சாதாரண மனிதர் சொன்ன செய்தி அல்லாஹ் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதே வசனத்தை நோக்கி அபூபக்கர் கேட்டார்கள், அல்லாஹ் ஒருவன் சொன்னதற்காகவா கொல்ல போறீங்க? எப்படிப்பட்டவர்? அன்புள்ள சகோதரர்கள், இன்னும் அவர்களுடைய வரலாறை சொல்ல எத்தனை படிப்பினைகள் தெரியுமா? ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலே வாழ முடியவில்லை. மக்கத்து குறைஷிகள் அவ்வளவு துன்பம் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்? செல்வந்தர், குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர், அந்த சமுதாயத்தில் மிக முக்கிய பிரமுகராக பார்க்கப்பட்டவர். அவரால் அந்த மக்காவிலே இருக்க முடியல. அபிசீனியாவுக்கு செல்லலாம் என்று முதலிலே அவர்கள் கிளம்புகிறார்கள். போகிற வகையிலே இப்னு தஹ்னா என்கிற ஒருவர் பார்க்கிறார். அபூபக்கர் சித்திக் பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்கிறார். இந்த மாதிரி மக்காவில் இருக்க முடியல சொன்ன பொழுது இப்னு தஹ்னா சொன்னார், அபூபக்கரே, உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டால் நீங்கள் எப்படிப்பட்டவர்? அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற எல்லா மக்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட நல்லம்பழம் படைத்திருக்கிற நீங்கள் இந்த மக்காவிலிருந்து போய்விட்டால் யார்தான் இந்த மக்காவில இருக்க முடியும்? வாங்கள், உங்கள் சமுதாயத்திடத்திலே நான் பேசுகிறேன் என்று அபூபக்கரை அழைத்து வருகிறார். இப்னு தஹ்னா வந்து மக்கத்து குறைஷிகளிடத்தில் பேசுகிறார், அபூபக்கரை விட்டுவிடுங்கள், அவரை போன்ற நல்ல மனிதரை ஏன் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது மக்கத்து குறைஷிகள் சொன்னார்களாம், அபூபக்கரை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் ஒரு தவறு செய்கிறார். என்ன என்று கேட்டால், அவர் இரவு நேரம் வந்துவிட்டால் அவர் வீட்டின் முற்றத்திலே இருந்து கொண்டு ஏதோ குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி அவர் ஓதுகிறார். அவர்கள் அதை ஓத ஆரம்பித்தால் எங்கள் பெண்களும் இளைஞர்களும் அதன் பின்னால் கவரப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திகை அந்த குர்ஆனை ஓத வேண்டாம் என்று மட்டும் சொல்லுங்கள், அவர் குர்ஆனை ஓதக்கூடாது, அதான் எங்க கண்டிஷன். அன்புள்ள சகோதரிகளே,
அதுபோல இப்னு தஹ்னா ஒப்பந்தத்திலே கையெழுத்து விட்டு செல்லுகிறார். மீண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு சென்று இரவு நேரம் ஆன பிறகு அபூபக்கரால் தாங்க முடியவில்லை, குர்ஆனை ஓதாமல் இருக்க முடியவில்லை. எழுந்து வீட்டின் முற்றத்திலே குர்ஆனுடைய வசனங்களை சத்தமாக ஓதுகிறார். அபூபக்கருடைய ஓதுதலை கேட்ட மக்கத்து இளைஞர்கள் அனைவரும் அந்த இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய இரவே தாக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களை அவர்களால் ஓதாமல் இருக்க முடியவில்லை, அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை, அந்த இன்பத்தை அவர்களால் உணராமல் இருக்க முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களை, கடைசியாக நாம் அந்த இன்பத்தை எப்போது அடைந்திருக்கிறோம்? குர்ஆனின் மூலமாக ஒரு இன்பம், குர்ஆனை படிப்பதின் மூலமாக ஒரு இன்பம், குர்ஆனை ஓதுவதின் மூலமாக ஒரு இன்பம். கடைசியாக திருமறை குர்ஆனை திறந்து அதை ஓதியவர்கள், படித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு எவ்வளவோ மணி நேரங்களை செலவழிக்கிற நாம் குர்ஆனுக்காக எத்தனை மணி நேரங்களை நம்மால் செலவழிக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே எந்த இறைவேதம் என்று சொல்லி கையிலே வைத்திருக்கிறோமோ, நாளை மறுமையிலே நமக்காக பேச போவது திருமறை குர்ஆன். அல்லாஹ் சூரா பக்கராவை ஓதினான், ஆல இம்ரானை ஓதினான். மறுமையிலே நமக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய போவது திருமறை குர்ஆன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த குர்ஆனுடைய தொடர்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கை முழுக்க இருந்தது. எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பேணுதலை பாருங்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அபூபக்கர் அமர்ந்திருக்கிறார், ஒட்டுமொத்த சகாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய நாளிலே உங்களில் யார் நோன்பு வைத்திருந்தது என்று கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள். மீண்டும் கேட்டார்கள், இன்றைய நாளிலே உங்களிலே யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தது என்று கேட்டார்கள். அபூபக்கர் கைகளை உயர்த்தினார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், இன்றைய நாளிலே உங்களிலே யார் ஒரு நோயாளிக்கு உணவு கொடுத்தது என்று கேட்டார்கள். அபூபக்கர் கைகளை உயர்த்தினார்கள். நான்காவதாக கேட்டார்கள், இன்றைய நாளிலே உங்களிலே யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது என்று கேட்டார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் கைகளை உயர்த்தினார்கள். அந்த நான்கும் அந்த ஒரு நாளிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் சுவனவாசி. அந்த நாள் ஒரு விசேஷமான நாள் அல்ல, ஒரு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சுன்னத். சாதாரணமாக தற்செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நான்கையும் கேட்கிறார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய பேணுதலை பாருங்கள். தன் வாழ்க்கை முழுக்க இபாதத்திலே எப்படி இன்பம் அனுபவித்தார்கள். ஒரே நாளிலே ஜனாசாவை பின்தொடர்ந்து, ஒரே நாளிலே நோன்பு வைத்து, ஒரே நாளிலே நோயாளிகளை நலம் விசாரித்து, ஒரே நாளிலே ஏழைக்கு உணவு கொடுத்து. நம்ம இந்த நாளில் ஏதாவது ஒன்றை எப்ப செஞ்சோம்னாலே நம்ம வருஷ கணக்கு பின்னாடி போகணும். கடைசியா எப்ப ஜனாசாவை ஃபாலோ பண்ணோம்னா, எப்ப ஜனாசா விழுந்துச்சு 6 மாசமா 1 வருஷமா தேடணும். கடைசியா எப்போ நோயாளியை பார்த்து அல்லாஹ்வுக்காக போய் நலம் விசாரிச்சோம் தேடணும். கடைசியா எப்போ ஒருத்தருக்கு உணவளித்தோம் தேடணும். கடைசியா எப்ப அல்லாஹ்வினுடைய நோன்புக்காக அல்லாஹ்விடத்தில் பெரிய நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்கும், நோன்பு வைத்திருக்கிறோம், வருஷத்தை பின்னாடி போகணும். போன ரமலானுங்க, போன ரமலான்ல நோன்பு வச்சேன், போன ரமலான்ல நான் உணவு கொடுத்தேன், போன ரமலான்ல அது அவரை போய் சந்திச்சேன். அன்புள்ள சகோதரி, இயல்பாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்திலே அந்த குணம் இருந்தது என்பதை இந்த நபிமொழிகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற இன்னும் நிறைய செய்திகளை நாம் படித்து பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றின் தொடர்போடு இது போன்ற ஏராளமான நன்மைகளுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை இன்னும் நாம் ஏதோ இந்த பயான்ல வந்தோம், அவங்களை பற்றி 2 செய்தி கேட்டோம், 3 செய்திகளை கேட்டோம் என்று கடந்து விடாமல், நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வரலாறு என்று அடித்தார். கையில் இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் டச் போன் இல்லாத ஆள் இல்லை.
வரலாறு நடிச்சா அவங்க சுயசரி அவங்க A to Z எல்லாமே வந்துவிடக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ கட்டுரைகள் இருக்கிறது. இஸ்லாத்துக்காக எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்காக இன்னும் சொல்ல போனால் தபூக்குடைய ஒரு போர். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை நான் அந்த சுருக்கமான வரலாற்றை நான் முடிக்கிறேன். தபூக்குடைய ஒரு போர். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட போர் என்று கேட்டால், இஸ்லாமிய கஜானாவில எந்த பணமும் இல்லை, காசில் ஒரு படையை வழிநடத்தி கொண்டு போக அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களிடத்திலே அறிவித்தார்கள், யாரிடத்திலே வாகனம் இருக்கிறதோ, யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ அவங்க கலந்துகிட்டா போதும், இப்ப மீதி இருக்கக்கூடிய செலவுக்கு பணம் தேவை, நபித்தோழர்களை எல்லாம் அழைத்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களிடத்திலே அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், எத்தனையோ இடங்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நம்முடைய எல்லா இடங்களிலும் அவர் முந்திக் கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே அந்த எண்ணத்தை அந்த நியத்தை வச்சிருந்தாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் எப்படியாவது முந்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தபூக்குடைய போருக்கு செல்வத்தை பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. என்ன செய்யலாம்? சொத்துல பாதியை கொடுத்துருவோம், கண்டிப்பாக இதை அவர் முந்த முடியாது என்று நினைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தபூக்கு தான பொருளாதாரத்தை கேட்டீங்க, என் சொத்தின் பாதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தருகிறேன் என்று பாதி சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே எழுதுகிறார். அடுத்ததாக வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்பமாகட்டும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை தவிர என் ஒட்டுமொத்த சொத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். முழுசா எழுதி வச்சிடுறேன். அன்புள்ள சகோதரர்களே, சொன்னதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த பாதியை கொடுக்கணும்னாலே எவ்வளவு பெரிய மனசு வேணும். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டாரே, அபூபக்கரை என்னால் ஒரு பொழுதும் முந்த முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஈமான். அன்புள்ள சகோதரர்களே, நம்பிக்கை. அன்புள்ள சகோதரர்களே, சுவனத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆசை. உலகத்தில் எந்த பொருளாதாரத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு. பணம், பதவி, பட்டம், பொருளாதாரம் எல்லாம் தூக்கி போட்டாங்க. தான் பிறந்து வளர்ந்து வசித்த மக்காவே தூக்கி எறிந்து மதீனாவுக்கு போனாங்க. ஊர் விட்டு ஊர் போனாங்க. சகோதரர்களே, அதுதான் ஈமான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை படிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த சமுதாய மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அடுத்த கலீஃபாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதையும் முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே இது போன்ற சம்பவங்களை கேட்கிற நாம் அதை உணர்ந்து அதை படித்து அவர்கள் வாழ்க்கையில் எந்த அமலை அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் அதை பின்பற்றினார்களோ, அந்த இன்பத்திலே அவர்கள் வாழ்ந்தார்களோ, நாம் அந்த இன்பத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.